ஹாய்! நம்ம எப்போதுமே பீட்ரூட் பொரியல் மட்டும் தானே பண்ணுறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ரெசிபி மாட்டுச்சு. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் போல் தனியா, ஒரு 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை போட்டு எல்லாம் வறுத்து அதை வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு அது கண்ணாடி பதம் வந்தோடனே இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு அதோட 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 3 பீட்ரூட் மீடியம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சி அந்த பவுடரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு வேக விட்டு காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடிச்சபடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கிரேவிலாம் வச்சா நான் சாப்பிட்டதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே டேஸ்ட் வேறு லெவல். இது வந்து நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு பீட்ரூட் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம் ஃப்ரை பண்ணி லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நானும் காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். எங்கள் செடியில் போட்டிருந்த ரோஸை பறித்து சைடில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.